கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்தி நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார். இதே வார்த்தை ஆங்கிலத்தில் டிபிடி வெர்ஷனில் ஜீசஸ் answered his critics by saying, every day my father is at work and I will be too. அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிற உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக என்ன செய்கிறாங்க? செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு தேவையானவைகளை கொடுக்க, நம் சுகத்தை அளிக்க அவர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதே அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்போ இன்றைக்கு பிதா என்ன விருப்பப்படுறாரோ, என்ன செய்கிறாரோ அந்த கிரியையைத்தான் தானும் செய்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கிறது, எதற்காக இயேசு இப்படி சொல்லுகிறார் என்பதை நம்ம அறிந்திருந்தோம்னா, அங்கே 38 வருஷம் அங்கே திமிர்வாதமாய் இருந்த ஒரு மனுஷனை இயேசு அங்கே சுகமாக்குற ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே தன்னைக்கு எப்படியாவது தன்னை யாராவது அந்த தூதன் வந்து குளத்தை கலக்கும் போது தான் முதலாவது இறங்கின நம்ம சுகமாவோன்னு சொல்லி 38 வருஷமாய் அங்கே அவன் காத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். படுத்திருந்து அவனை இயேசு பார்த்து, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் அறிந்து அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறப்போ அவன் பல காரியங்கள் அங்கே சொல்றான். இயேசு உடனே அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றான். அடுத்த நிமிஷம் அந்த மனிதன் படுக்கையை விட்டு எழும்பி நடக்கிறத பார்க்கிறோம். இவ்வளோத்துக்கும் அந்த மனிதன் அவனுக்கு வந்த வியாதி அவன் செய்த பாவத்தின் நிமித்தம்தான் அப்படிங்கிறத நம்ம அந்த 14ஆவது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இயேசு தனியே அவனை பார்த்து சொல்றாரு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்போ அங்க இயேசுவுக்கு நல்லா தெரியும், அவன் பாவம் செய்தது நிமித்தம்தான் வியாதி வந்ததுன்னு. ஆனாலும் அவர் உலகத்திற்கு வந்த நோக்கம் மீட்பின் திட்டத்துல ஜனங்களுக்கு சுகத்தை அளிப்பதும் அவருடைய திட்டங்களில் ஒன்றாய் இருந்தபடியினால அவன் பாவம் செய்தவனாய் இருந்தும் சங்கீதம் 103 நம்ம பார்க்கிறோம், 103, 3, 4, 5 பார்க்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி. அப்போ இந்த மனுஷனுடைய அக்கிரமங்களை இயேசு மன்னித்து அவன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது என்ற வார்த்தையின்படி அங்க அந்த மனுஷனை அவர் என்ன செய்யறாரு? மன்னித்து குணமாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சிலுவைக்கு பிறகு அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி இருக்கிறபடியினாலே இன்றைக்கு சுகம் நம்ம பிள்ளைகளாகிய நமக்கு அது சொத்துரிமையாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சுகத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, அவர் எனக்காக சிலுவையில என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறபடியினால அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயத்திலிருந்து அந்த வார்த்தைகளை சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக நம்ம அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை இயேசு உலகத்துல இருந்தப்போ மத்தேயு 8, 16, 17 பார்க்கிறோம், அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ இந்த பூமியில இருக்கும் போதே அவர் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்திருப்பார்னா, இன்றைக்கு நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்ம வேலை அதை விசுவாசிப்பதும்
அதை நம்புவதும் மனதார அதை வாயினால் அறிக்கையிட்டு நம் சுகத்தை பெற்றுக்கொள்வது தான் நம்ம வேலையா இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 10-11 பார்க்கிறோம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, தன் பிள்ளைகள் சுகமாயிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். நீங்க வியாதியாயிருந்து நீங்க குறைவுகள்ல இருக்கிறது அவருடைய சித்தமே இல்லை. அப்போ வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரரானார். அப்போ நம்ம சுகமாகும்படி அவர் தன்னுடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். அப்போ இன்றைக்கு ஏன் நம்ம இன்னும் இந்த பலவீனங்களுக்குள்ள வியாதிகளுக்குள்ள இருக்கிறோம்னா, இன்னும் அவர் சிலுவையில செய்து முடித்ததை நம்ம என்ன செய்யல, விசுவாசிக்கல. விசுவாசிக்க முடியாத இடத்துல நம்ம இருந்தபடினால இன்றைக்கு தேவன் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கலாம். ஏன்னா நான் விசுவாசிக்கும் போது நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன் அப்படிங்கிற அந்த 100% ஃபெய்த்ல நான் வரும்போது நான் சுகமானேன்னு சொல்லி எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நின்று, நான் அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன், இப்போ நான் பார்க்கிறது சிம்டம் தானே தவிர இது என்னுடைய சரீரத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க அப்படி ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்தோடு அந்த பலவீனத்தை நீங்க எதிர்த்து நிற்பீங்கன்னா அந்த வியாதிகள் உங்களை விட்டு ஓடுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி நீர் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியினால் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளேயும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் கிறிஸ்துவின் ஜீவன் கடந்து வருகிறதை நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்து விட்டீர். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.